பேனல் கேமரால வந்து உங்களுக்கு எப்படின்னு சொன்னா 25/7 ரெக்கார்டிங்லயே இருக்கும். உங்களுக்கு இது வந்து 5MB குவாலிட்டி 3K குவாலிட்டியில வருது. இதுல இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு 4Gல வேலை செய்யறது. 4G உங்களுக்கு எங்கேயாச்சும் உங்களுக்கு 4G தனித்தனி சிம்முக்கு உங்களுக்கு போட்டு நீங்க பாவிக்க இயலாது. தனித்தனி சிம்மை வந்து நீங்க தனித்தனி சிம்முக்கு ஒவ்வொரு எல்லாமே சோலார் கேமராவா இருந்தாலும் உங்களுக்கு தனித்தனி சிம்முக்கு வந்து டேட்டா போட இயலாது. அப்ப பிரைஸை பார்க்கல கம்ஃபர்டபுள் இருக்காதுன்னு சொல்ற இடங்களுக்கு வந்து நீங்க இதை வைஃபைலையும் கனெக்ட் பண்ணலாம். இது வந்து வேற இந்த பிராண்ட்லயும் இந்த ஆப்ஷன் இல்ல. வந்து இது வந்து நீங்க வைஃபைலையும் கனெக்ட் பண்ணலாம். பாருங்க இதுல 4G அடிச்சிருக்கு, பிளஸ் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணி வைஃபைலையும் போட்டிருக்கு. இப்ப நாங்க போய் சொல்ல இல்ல, அந்த இது ஆப்ஷன் இருக்கு, வெளியிலையும் கூட்டி கொடுத்துருக்கிறோம். வேணா சைடை வேண்டா காட்டுறோம். இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய சைட்டுக்கு வேற ஒரு சைட்டுக்கு நாங்க இதை போட போறோம். இதுல வேற என்ன உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4G பிளஸ் வைஃபை கனெக்ஷன், டுவல் கனெக்ஷன். இதுல ஆல்வேஸ் ஒன் வீடியோ மோட் வந்திருக்கு, AOV ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுல மற்றது என்ன வந்திருக்குன்னு சொன்னா 1000 mAh பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்றது உங்களுக்கு பிரைவேசி மோட்னு சொன்னா உங்களுக்கு நீங்க கேமரா வந்து பிரைவேசி மோட் போட்டீங்கன்னு சொன்னா வச்சிருக்க லொகேஷன்ல இருந்து கேமரா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா திரும்பி மற்ற சைட் போயிடும். மற்றது AI பவர்ட் ஹியூமன் டிரெக்ஷன், அதெல்லாம் எல்லாத்துக்கும் வரதுதான் ஸ்மார்ட் ட்ராக்கிங். அதை நான் சொல்லல, அது வேற கேமராக்களுக்கும் இருக்குது. மற்றது ஸ்மார்ட் ஃபுல் கலர் நைட் விஷன். இது வந்து ஸ்மார்ட் ஃபுல் கலர் நைட் விஷன் பார்க்க போனீங்கன்னு சொன்னா மற்ற கேமராக்களையும் விட பவர் நல்ல HDR ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்குது. இந்த HDR ஃபங்க்ஷன் சொன்னா குவாலிட்டியான ஃபங்க்ஷன்ஸ், குவாலிட்டியான வீடியோ வந்து அதுல இருக்கு. மற்ற ஐரன் இல்ல, ப்ளூ அண்ட் ரெட் லைட் வந்து இல்ல. இதுல வந்து ப்ளூ அண்ட் ரெட் லைட் வந்திருக்கு. IP66 வெதர் ப்ரூஃப் இருக்கு. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் 512GB அப் டு 512GB நாங்க ஆட் பண்ணலாம். ஹை எஃபிஷியன்ட் சோலார் பேனல். ஹை எஃபிஷியன்ட் சோலார் பேனல்னா இது நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஹை எஃபிஷியன்ட் சோலார் பேனல் சொல்ல வரையில உங்களுக்கு மற்ற சோலார் பேனல்கள் ஒப்புடைகள் எப்படி வருதுன்னு சொன்னா இதை கிட்ட கொண்டு வாங்க. இதுல வந்து -10 செல்சியஸ், -10 45 செல்சியஸ், -10ல இருந்து உங்களுக்கு 45 செல்சியஸ் மட்டும் உங்களுக்கு இது வந்து ரீசார்ஜபிள், சார்ஜ் வரைக்கொண்டே இருக்கும். மற்றதை ஒப்படைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா -10க்கு எல்லாம் போச்சுன்னு சொன்னா ரீசார்ஜபிள் ஆகாது. மழை காலத்திலையும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இப்போ நார்மலாவே ரீசார்ஜபிள் ஆகிக்கொண்டே தான் இருக்கும்.